இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜெகவா ஜிரே. ஜெகவா ஜிரே, காட் மை ப்ரொவைடர். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை ஈசாக்கு பதிலாக பெற்ற பிறகு அவன் பலியிட்டு சொன்ன தேவனுடைய நாமம் என் வாழ்க்கையிலே பல முறை கர்த்தர் தம்முடைய தேவையில் சந்தித்திருக்கிறார். மேற்கண்ட வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனுடைய தாய் வரும்போதெல்லாம் வருஷந்தோறும் செலுத்தும் பணியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். வி நோ அபவுட் ஹானா. அவனுக்கு கர்த்தர் ஒரு சின்ன பாலகனை கொடுத்தார். ஆஃப்டர் அ லாங் ப்ரேயர், பெருமூச்சு விட்டு ஜெபித்த பிறகு ஒரு குட்டி பையன். அந்த பையனை அவள் ஆலயத்தில் விட்டுட்டு போய்விட்டாள் பொருத்தனைக்காக. ஆனால் அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? ஒரு சட்டை. வருஷந்தோறும் அவனுக்கு ஒரு சட்டையாக தேவை. ஸோ அதை வருஷந்தோறும் ஒரு வருஷம் முழுவதாக அவள் ஹேண்ட்மேடு சட்டையை நெய்து சணல் நூறினாலோ சணல் மயிர்னாலோ அதை செய்து அதை அழகாக ஃபினிஷ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாள். வரும்போதெல்லாம் அந்த பாலனுக்கு கொண்டு வந்து அந்த தாய் கொடுத்ததாக பார்க்கிறோம். நான் ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஊருக்கு போகிறதுக்கு நிறைய தேவைப்பட்டது. ஒரு 15,000 எனக்கு தேவை, என்கிட்ட இல்லை. அப்போ ஐ வாஸ் வெரி யங் அண்ட் ஐ வாஸ் அரவுண்ட் 30. காரணியா பொறியியல் கல்லூரியில் நான் வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த பிரதேசால கரெக்டாக டிசம்பர் 10 உட்காந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சார். ஸோ ஒரு தாய்க்கு தன் மகனுக்கான தேவையை தெரிந்து அவனுக்கு ஒரு சட்டையை தைத்து கொண்டு வருஷந்தோறும் வந்தான். ஷி கேம் இன் ஹர் சீசன், இன் ஹர் டைம் லைன் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் ஹர் சன். தாயை போல் நேசிக்கிற ஆண்டவர் ஏன் தேவை சந்திக்க என்னை மீட் பண்ண மாட்டாரான்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு அந்த வசனத்தை வாசித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் ஹியூபர்ட், திடீர்னு என்னை தேடி வந்தான். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அட் த டைம். அப்போ வந்து என் கையில் ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார், உங்களை நான் உங்கள் ஆஃபீஸில் போய் தேடிட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தர் இவ்வளவா என் தேவை சந்தித்தார். மிகவும் மகிழ்ச்சியோடு ஊருக்கு போய் நியூ இயர் வரைக்கும் என் தேவை சந்தித்தார் ஆண்டவர். இதே போல் எத்தனையோ முறை என் தேவைகள் கர்த்தர் சந்தித்தார். இப்பொழுது அந்த 2 ஆப்ரேஷன் பண்ணேன். ஒன்று டிப்ரிமெண்ட் சர்ஜரி விச் வாஸ் அ ஃபெயிலியர், ஃபாலோடு பை அம்ப்யூட்டேஷன் சர்ஜரி, தென் ஃபிக்ஸிங் ஆஃப் அந்த ப்ராஸ்தட்டிக் லெக். எல்லாரும் சேர்த்து ஒரு 11 லட்சம் ஆச்சு. கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். என்னுடைய சிப்ளிங்ஸ், என்னுடைய நீசஸ், அவங்க எல்லாரும் நான் கேட்கவே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி ஒரு இடத்துலேருந்து வரும்னு சொல்லி. அவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்து உதவினார்கள். அதுபோக கர்த்தர் காணிக்கைகள் மூலமாக கொடுத்தார். ஐ வாஸ் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் பர்சன், ஸோ ஐ ஹேட் லிட்டில் சேவிங்ஸ். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். இங்கே வர்ற வரைக்கும் என் தேவைகளை சந்தித்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஐ கேன் பர்சனலி வவுச் இஸ் அவர் ஜெகவா ஜிரே. உங்கள் தேவைகள், உங்களுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 1.5 லட்சம் தவறுனா முந்தின நாள் உங்கள் கையில் இருக்கும். சரி, இந்த இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று தினம் அந்த 3 சாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 3 சாஸ்திரிகளும் வெள்ளை போலம் பொன் எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்தார்கள். இப்பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் புவர் கப்புள், ஒரு ஏழை தம்பதிகள், அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? கர்த்தர் அவங்களை எகிப்துக்கு போக சொல்லிவிட்டார். எகிப்துக்கு போகிறோம்னா விளாட்டா, இங்கேருந்து நீங்கள் திடீர்னு சிங்கப்பூர் போகணுன்னா அதுக்கு போகிற செலவு, லாட்ஜ் செலவு, விசா செலவு, அந்த ஃப்ளைட் டிக்கெட் செலவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அதே போல் தான் அந்த காலத்தில் ஒரு தேசத்தில் இன்னொரு தேசம் போகிறதற்கு முதலாவது யூ வாண்ட் டு ஜாயின் வித் சம் டீம் ஹூ வில் பி ட்ராவலிங். அப்பொழுது எண்ணெய் முதலாவது உங்களுக்கு வேண்டியது நிறைய எண்ணெய். என்றால் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க, எண்ணெய் பாட்டில். அப்புறம் பாதரட்சைகள், முட்டைகள், வழியில் இன்ஸ் இருக்கும், சத்திரங்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஃபீஸ். நிறைய மாவு தேவைப்படும், மாவு அப்பங்களை சுட்டு எடுக்கணும். ஸோ ப்ளஸ் டாங்கீஸ், இவங்களெல்லாம் ஹையர் பண்ணணும். ஸோ இவ்வளோத்துக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அவங்கள்ட்ட இருந்திருக்காரு. தேவர் கார்பெண்டர், இட்ஸ் போர் கார்பெண்டர். அப்பொழுது இதை போச்சுனது யார்? ஆண்டவர். எகிப்துக்கு போன்ட்டார். அப்போ அந்த தேவையை சந்திப்பது ஆண்டோடைய கடமை அல்லவா? வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறது என்னவென்றால், இந்த 3 கிஃப்ட்ஸும் ப்ராபப்ளி தேவர் யூஸ் டு ட்ரேட் ஃபார் மணி விச் ஹெல்ப் தம் டு நேவிகேட் டு ஈஜிப்ட். எகிப்துக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பணம் தேவைப்படும். அதை கர்த்தர் சந்தித்தார். ஏன் சந்தித்தார்? பிகாஸ் தேவர் டைரக்டட் பை காட் டு கோ தேர். ஆண்டவர் ஒன்று ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தா, ஒரு வேலைக்கோ ஒரு தேசத்துக்கோ வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தா, ஒரு வேலை உங்களுக்கு எடுக்கப்பட்டிருந்தா, உங்கள் தேவையை சந்திப்பது அவருடைய கடமை. இட்ஸ் டியூட்டி டு மீட் யுவர் நீட்ஸ். சிலர் சொல்லுவாங்க, இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் யூ. God has a duty to take care of you because you are being led by the Lord. மூன்றாவதாக
அந்த யெகோவா ஜீரே இதை சொன்னது ஆபிரகாம். அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. ஈசாக்கு ஆண்டவர் வந்து ஹி ட்ரஸ்டட் காட் வித் ஈசாக். ஸோ ஐ ஹேவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஹவு many ஆஃப் யூ ஆர் willing டு ட்ரஸ்ட் காட் வித் யுவர் ஐசக்? எவ்ரிபடி ஹஸ் காட் ஐசக்ஸ். எனிவே நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்பொழுது அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கத்தர் கொடுத்தார். ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் காம்பன்சேஷன் ரேம், ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எதனால் சிக்கி கொண்டது? 2 ஃபேக்டர். ஒன்று வந்து அந்த ஆட்டுக்கு கொம்புகள் இருந்தது. அடுத்தது அந்த செடியில் முட்செடியாக இருந்தது. அது உள்ள ஆர்டினரி செடியாக இருந்தால், அது மிருது செடியாக இருந்தால் அது ஓடி இருக்கும். கொம்புகள் இல்லாமல் இருந்தாலும் அது ஓடி இருக்கும். இது ரெண்டையும் வைத்து கத்தர் அந்த ஆட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தார். அதாவது ஹார்ன்ஸ் அண்ட் புஷ், த்ரோனி புஷ், முட்செடி. அப்போது அதை வேறு எவனா பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பான்? எடுத்துக்கிட்டு போயிருப்பான் இல்லையா? somebody else must have seen it, கரெக்டாக எடுத்திருப்பான். அதே போல் தான் நான் ஒரு முறை 2009 கல்வினியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்னுடைய வேலையை நான் இழந்தேன். ஒரு 6 மாதம் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். சின்ன இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணேன். வேறு வேலைக்காக ஜெபித்து கொண்டு இருந்தபோது இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் மெரிடைம் காலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு வேக்கன்சி வந்தது. அந்த வேக்கன்சி அவங்க ரிசைன் பண்ண அதே நாளில் எனக்கு தகவல் வந்தது. உடனே அப்ளை பண்ணேன். அந்த ஹெச்ஓடி வாஸ் ஹாப்பி. ஈ கால்டு மீ அண்ட் செட் ஐ வில் டெஃபினெட்லி கால் யூ ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். பிகாஸ் ஐ ஹேட் அ லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அப்போது நான் அதை வைத்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நான் அந்த வேலை கிடைத்து விட்டது. இமிடியட்லி இட் வாஸ் ப்ராசஸ். நான் அப்போ சொன்னாங்க, பிரதர் வேறு யாராவது பிஹெச்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தா நிச்சயமாக அவருக்கு தான் கிடச்சிருக்கணும். ஒருவேளை அந்த வேக்கன்சி அப்புறம் பேப்பர்லேயும் வந்தது, வேறு இன்னொரு கேண்டிடேட் அது கண்ணில் படாதபடி ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ டியர் ஃப்ரெண்ட் ஹூ ஹியர்ஸ் திஸ் சர்மன், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஹோல்டு பண்ணி வைப்பார், ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஆண்டவர். சில அப்பா அம்மா எடுத்து வைப்பாங்க தெரியுமா, என் பிள்ளைக்கு இதுன்னு லேண்டை கூட குறிச்சிப்பாங்க, இது என் மூத்த பையனுக்கு, இது 2வது பையனுக்குன்னு. அதே போல் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ரிசர்வ் பண்ணுற ஆண்டவர். இன் சச் எ வே தட் அதர்ஸ் வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு இட். ஆக்சஸ் வில் பி பிளாக்ட். உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு அதர்ஸ் வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு இட். இட் வில் பி யூ ஒன்லி வில் ஃபைண்ட் அ பேவ் அ வே. God will pave a way only for you, because it's for you, it's for you. That is our Jehovah Jireh. அப்படினாலே கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறேன். யாருடைய தேவை தேவன் சந்திக்கிறார்? அவரால் டைரக்ட் பண்ணப்பட்டாங்க, அவருடைய வார்த்தையை பெற்றவர்கள், அவரால் நடத்தப்படுகிற தேவையை அவர்கள் சந்திக்கிறார். யோசேப்பு மரியளுடைய தேவையை தேவன் சந்தித்தார். அவள் எகிப்துக்கு போகும்படியான தேவையை ஆபிரகாமுடைய தேவையான சந்தித்தார். காரணம், he was proven to be a man to fear God. Lord looks at one component, fear of God. தேவனுக்கு என் வசனத்துக்கு நெடுங்கிறவரை நோக்கி பார்ப்பேன். யார் ஆண்டர் இம்மீடியட்டாக பார்ப்பாரான்? இன்ஸ்டன்ட்லி கர்த்தருடைய ஐ க்ளோஸாக வரும் அவங்களை நோக்கி. இம்மாடி பரலோகத்துலேருந்து 2 கண்ணு க்ளோஸாக அவங்க பக்கத்தில் வந்து ஃப்ரீஸ் ஆகுது, ஜூம் பண்ணுது. எப்படி இருக்கும்? சில அந்த டிவி ஷூட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பக்கத்துலேருந்து க்ளோஸ்அப்பில் அப்படி இந்த க்ரெயினில் ஷூட் ஆகி ஜூம் ஆகி நிற்கும். அதே போல் ஆண்டுடைய கண்கள் உங்கள் பக்கத்துலேருந்து நின்று உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் கர்த்தருக்கு நடுங்கிறவனாக இருக்கணும். வசனத்துக்கு பயப்படுறது மாத்திரமல்ல, தட்ஸ் வை இட் சேஸ், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஸோ லார்ட் பிளஸ் தீஸ் வேர்ஸ், ஜெகோவா ஜிரே. ஐ ஹவ் ரியலி ட்ரஸ்டட் அண்ட் டெஸ்டட் இட். என் தேவைகளை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சந்திச்சிருக்காரு. ஐ எம் 51.5 இயர்ஸ். எத்தனையோ ஃபுல் டைம் ஊழியர்கள் இருக்காங்களே இந்தியாவில். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சில வருஷங்களுக்கு முன்னால் தான் மகனுடைய கல்யாணத்தை நடத்தினார். ஃபுல் டைம் ஊழியக்காரங்க, 2 பிள்ளைகளை காரணியில் படிக்க வச்சுங்க. எவ்வளோ பணம் ஆகும் மட்டும். அவங்க குரூப் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க, அங்கங்கே போவாங்க, அவ்வளோதான். சாதாரண ஒரு எவஞ்சலிக்கல் கப்பல். எனக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படி இவ்வளோ தேவையான சந்திச்சார். கர்த்தர் தந்தார் பிரதர். இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்கள பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் காட் இஸ் ஜெகோவா ஜிரே. சிலருக்கெல்லாம் பல லட்சம் தேவைகள் வருது, கல்யாணம், படிப்பு, சாதாரண ஊழியங்க. அவங்க இருக்க ஃபெல்லோஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருப்பாங்க. கர்த்தர் அவங்க தேவை சந்திச்சிருக்கிறார். Such an amazing, wonderful God. If you are called by Him, He will definitely meet your needs. If you are walking with Him, if you are a man who fears God, if you are directed and led by the Lord, He will damn sure meet your needs. Blessed are these words. God bless you. Amen.